ஆமா. மாதுர் தோஷம். இது வந்து ஜாதகத்துல 4ஆம் இடம். நான்காம் இடம்னு வச்சுக்கோங்க. 4ஆம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் போயிட்டு உங்களுக்கு நீச்சமாகிறது 12ஆம் இடத்துல 6, 8, 12ல. சுக்கிரன் 6, 8, 12ல இருக்கிறது. இதனோட கேது சேர்றது, 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது, 4ல கேது இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்ததுன்னா மாதுர் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். 6, 8, 12ல அமர்றது, அதோட கேது சம்பந்தப்படுறது, ராகு கேது சம்பந்தப்படுறது, பிளஸ் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது, 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா ஜாதகத்துல கண்டிப்பா இதுல வந்து மாதுர் தோஷம் இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்திடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். சந்திரன் அப்படின்னா இவங்கதான் வந்து சந்திரன் தான் வந்து தாய்க்கான காரகன். அப்போ சந்திரன் அப்படின்னும் போது நவகிரகத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு திருவோணம் நட்சத்திரத்து நாள் அன்னைக்கு அபிஷேகம் பண்றது, முழுசா பால், தயிர், பன்னீர், இளநீர், இது மாதிரி எல்லா அபிஷேகம் 5 விதமான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் பண்ணி வெள்ளை கலர்ல துணி எடுத்து ஜாக்கெட் பிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட கட்டலாம். அதுதான் ரெடிமேடா எப்பவுமே அதுதான் கொடுப்பாங்க. அந்த துணி எடுத்து கட்டி திங்கக்கிழமை அன்னைக்கு வர திருவோண நாள் அன்னைக்கு ஓகே தான். அப்படி இல்லைன்னா திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு முக்கியமா இது பண்ணலாம். இல்ல என்னால் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு பண்ண முடியாது அப்படின்னா திங்கக்கிழமை இல்ல 10 திங்கக்கிழமை நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரும்போது 10 திங்கக்கிழமை பால் அபிஷேகம், மற்ற பால், தயிர், பன்னீர் இதுதான் சொன்னது மாதிரிதான், இது எல்லாமே சேர்த்து அபிஷேகம் பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச தயிர் சாதம் அந்த மாதிரி விஷயங்கள் சாமிக்கே தனியா வச்சிடணும் நைவேத்தியம். அது இல்லாம 10 பேருக்கு தயிர் சாதம் தானம் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா திங்கக்கிழமையும் பண்ணலாம், திருவோண நட்சத்திர அன்னைக்கும் பண்ணலாம். இது பண்ணிட்டு வரும்போது கட்டாயமா உங்களுக்கு தாயால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். தாயார் இல்லை அப்படின்னும் போது இதை பண்ணுங்க. உங்களுக்கு தாய் இருக்கிறாங்க அப்படின்னா தாயாருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. தாயாருடைய மனம் புண்படும்படி நடந்துக்காதீங்க. அவங்க நல்லா இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போதே அவங்க ஆசைப்படக்கூடிய பொருட்கள் ஏதாவது சாப்பிட்டு பார்க்கணும் தான் வயசான காலத்துல ஆசைப்படுவாங்க. அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த பொருட்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு 4ஆம் பாவம் கிளியர் ஆயிடும். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா அந்த 4ஆம் பாவத்துல தான் உங்களுக்கு வீடு, மனை, வாசல், சொத்து, வண்டி, வாகனம் இது எல்லாமே இருக்கு. 4ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா தாயார் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இந்த வீடு, மனை, வாசல், சொத்து எல்லாமே தான் பிரச்சனை. அப்போ உங்களுக்கு 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தாயார் அப்படின்ற விஷயத்த நீங்க சரி பண்ணணும். தாயாரை கரெக்டா பாத்துக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அமைய வேண்டிய எல்லா விஷயங்களுமே அமைஞ்சிரும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அடுத்து வந்து 5 நவகிரக தோஷங்கள் நீங்கிறதுக்கு. இதுவும் எழுத வேண்டாம், அப்படியே சொல்லிடுறேன்.